சிவாய நம. சொல்லுங்கய்யா. ஐயா சிவாய நம. சொல்லுங்க. சிவாய நமன்னு ஒருத்தர் போயிட்டாரு நேற்று. ரோபோ சங்கர். நம்ம மட்டும் என்ன இங்கேயா இருக்க போறோம்? எல்லாரும் போறது. வயசு வித்தியாசம் இருக்கு, 47 வயசு ஆகுது. அப்படிலாம் கிடையாதுயா. உங்களுக்கு பிறக்கும் போதே நிச்சயிக்கப்படுது ஒருவனுடைய மரணம் இந்த இடத்துல இப்படி, இந்த இடத்துல இப்படி, இத்தனை தேதி, இத்தனை நாளிகை, இத்தனை நொடி அப்படிங்கிற எல்லாம் கணக்கு இருக்கு. எதுவுமே குத்துமதிப்பா நடக்கலையா? நீங்க நினைச்சுக்கிறீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் குத்துமதிப்பா நடக்குதுன்னு. அப்படி கிடையாது. அதாவது ஜீவ கணக்குன்னு ஒண்ணு இருக்கு சிவபெருமான்ட்ட. ஜீவ கணக்கு. ஈ எறும்பு வரைக்கும் நாள் கொடுக்கப்படுது. அதுக்கு எத்தனை நாள் இவ்வளவு நொடி. அப்புறம் அது வேற உடல் மாத்தி கொடுக்கப்படும். எம்பெருமான் அப்பாவை தேடுனா வீட்டுக்கு போயிருவீங்க, சொந்த வீட்டுக்கு போயிருவீங்க, மறுபடியும் வர வேண்டியது இல்லை. நிலையான வீட்டுக்கு பாருங்க, முக்தி பேரு. அதுக்குதான் அப்பாவை தேடுங்க நான் அடிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் கேக்குறீங்களா ஐயா? நான் சொல்லலையா. சித்தபெருமா என்ன சொல்றான்? நீல வீடு கெட்டிரீர், நெடுங்கதவு சாத்திரீர், வாழ வேண்டும் என்றல்லோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்த பின்பு கை கலண்டு நின்றுடும் ஆழமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மையே. இந்த ஆழகால விஷயத்தோட சிவபெருமா மேலையும் பார்வதி மேலையும் சத்தியமிட்டு சொல்றேன்டா. பெரிய வீடு கட்டுற, பெரிய கதவு போடுற, மாளிகை கூட கோபுரம் போல கட்டுற, நல்லா வாழணும், நல்லா சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறான். ஆனா அங்க ஒரு சீட்டை கிழிச்சுறானே மேல ஒருத்தன். அவன் கிழிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய ஆத்மா அங்க போயிருமாடா, நீ எப்படிதான் சந்தோஷம் வாழுவேங்க. யாரு? சித்தன் சொல்றான். உலகத்தை ஜெயிச்சவன். அது சிவபெருமா மேல சத்தியம் விட்டு சொல்றான். அப்ப நமக்கு வீடு எங்க இருக்கு? இங்க கிடையாதுங்க. நீங்க இங்க கட்டுற மாளிகை கூட கோபுரம்லாம் உங்களுக்கு அழைப்பு வர்ற வரைக்கும் தான். எப்படி நிம்மதியா இருப்பீங்க? பாருங்க, நான் சொல்றதெல்லாம் கஷ்டப்பா இருக்கு. நான் சொல்றது அரசியல்வாதி அப்பா இல்ல, சிவபெருமான சொன்னேன். நீங்க உடனே அரசியல்வாதிட்ட போயிருங்க. நான் அப்படித்தான் சென்னைக்கு போயிருந்தேன் நேற்று. அவரே திருச்சி போயிட்டு சொன்னாங்க, திரும்பி வந்துட்டேன். சரி, அதெல்லாம் விடுங்க, நீ அரசியல் விட்டுதுங்க. நான் என்ன சொல்றேன், அதனாலங்க இதெல்லாம் கர்மாங்க. இங்க பாருங்க, அரசியல்வாதி எவ்வளவு பெரிய பதவியில வேணாலும் இருந்துக்கோ, எவ்வளவு பெரிய பணக்காரன் வேணாலும் இருந்துக்கோ, உனக்கு எங்க அப்பா நாள் கொடுத்துருக்கான். அததான் சாமி சொல்றான், காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், கண்டித்து அடக்குவதில் நான் யமன். ஒவ்வொருத்தருக்கும் நான் காலத்தை கணக்கு வச்சிருக்கேன். இத்தனை நாள் தான் உனக்கு கணக்கு, அதன்படி தூக்கிடுவேன். உன்னை தண்டித்து, உன்னை அடக்கி, உன்னை ஆளக்கூடியல நான் யமனா இருக்கேங்கிறான் சிவபெருமான். ஆனா உனக்கு மோட்சத்தை கொடுக்கறது எங்க அப்பா. இந்த அதான் சொன்னா பாருங்க, மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீநரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா. ஏன்னா உனக்கு வீடு பேரு நித்திய வீடு, உனக்கு மோட்ச வீடை தரக்கூடிய அவன் தான். அதான் நிலையான வீடு, ஆத்ம வீடு. உனக்கு விடுதலை, பிறப்புங்கிற இந்த பெரும் துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்குறான். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த மரணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஐயா. இது மரணம் இல்லையா, உங்களுக்கு விடுதலை. புரியுதா உங்களுக்கு? இந்த உடல் எடுத்து வந்ததே நம்ம கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்கு தான். நம்ம செஞ்ச பாவ கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி தான் முக்குடங்கள் விட உடல் கொடுக்குறான். ஒருத்தனை ஏழையாவோ, ஒருத்தனை பணக்காரனாவோ, ஒருத்தனை நடத்துறவாதியாவோ, ஒருத்தனை நோயாளியாகவோ, ஒருத்தனை முடக்கியும் போட்டுறான். எல்லாம் சிவபெருமான் தான் கர்மவின்படி. ஆனா அப்பா மனசு வச்சுன்னு வைங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஏழையாரு, நடுத்தரவாதியார், நோய் நொடியாருன்னா ஒரு கிணத்துல ஒரு கணப்புல உன் தலையெழுத்து மாற்ற முடியும் சிவபெருமான் நினைச்சா. புரியுதா உங்களுக்கு? அதான் சாமி சொன்னா, குட்டம் 18 குடித்த பதம் உண்டாலே கட்ட முதலே காண எல்லாம் பிறந்து. அப்பா சிவனுடைய தீர்த்தத்தை தலையில போட்டு சிவான் நீ உண்மையா நம்பினா உன்னுடைய எத்தனை நோய் உன்னுடைய உடம்புல இருந்தாலும் அந்த ரோகம் எல்லாம் தீர்ந்துருங்க. நம்புவீங்களா? நீங்க நம்ப மாட்டீங்க. அட போங்கய்யா, எவன் ஏன் இங்க நிரந்தரம்? நானே எப்போ எங்க உலகத்துக்கு போலான்னு இருக்கேன் அப்பாட்ட. அதனால இந்த மரணத்தை பத்தி பேசுறேன். இங்க பாருங்க, மரணங்கிறது நமக்கு விடுதலை. ஆனா ஒண்ணு, நம்ம ஜீவராசிகள் பந்த பாசங்கிற மாயில சிக்கிக்கிட்டு என்ன பண்ணுது? உபத்திரப்படுது. ஆத்மாவுக்கு பந்த பாசம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த ஆத்மா எங்க இருந்து வந்தது? விண்ணுலகத்துல இருந்து வந்தது ஆத்மா, மண்ணு உலகில் இருந்து வந்தது உடல். அது விண்ணுலகம் நோக்கி போயிடும், அப்பாட்ட இருந்து செஞ்சு அப்பாட்ட போயிடும். இந்த ஜட உடம்பு மண்ணு உலகிலிருந்து வந்து மண்ணு உலகில் போயிடும், மண்ணுக்குள்ள போயிடும். இதாயா வாழ்க்கை. அதனால மரணத்தை பத்தி பயப்படாதீங்க. மரணம் ஞானிகள் யாருமே மரணத்தை பத்தி பயப்படல. அடியார்கள், சிவனடியார்கள் யாரும் மரணத்தை பத்தி பயப்பட மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் அப்பாட்ட போயிடுவாங்க, அவங்களுக்கு அழிவே கிடையாது. மெய் உடம்பியா, மலஞ்சலம் கழிக்க வேண்டியது இல்ல. இந்த உடம்பு தான் மாம்ச உடம்பு தான் மலஞ்சலம். அது அப்படி இல்ல, ஒளி உடம்பு, தேவ சரீரம், உங்களுக்கு அழிவே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு உடம்பை வச்சிருக்கிறான். இதை விட்டுக்கிட்டு இன்னைக்கு பாருங்க, ஆளாளுக்கு அடிச்சுக்கிறான். இந்த பிஜேபியில பாருங்க, அண்ணாமலை தூக்குறதுக்கு ஒருத்தன் என்ன உருள்றானுங்க. ஐயோ, அண்ணாமலை பிஜேபி விட்டு பேர மாட்டாரான்னு சொல்லி அவன் அடிச்சுக்கிறான். ஆனா போங்கய்யா, மோட்சத்தை தேடுங்கப்பா, இந்த கர்மத்தை விட்டு தொலைங்க. உதாரணத்துக்கு
150 ரூபாய்க்கு ஒருத்தர் வீடு கட்டி வச்சிருக்காரு நீச்சல் அடிக்கிறதுக்கு. ஆனா போங்கய்யா, எல்லாம் அதான் சொல்றல. நீ எவ்வளவு நீ 1,00,000 கோடிக்கு வீடை கட்டிக்கோ. அப்பா உனக்கு நாள் கொடுத்துருக்கான், அவ்வளவுதான் உனக்கு வாழ்க்கை. அதுக்கப்புறம் நீ செஞ்ச கர்மனுக்கு தகுந்த உனக்கு தண்டனை உண்டு. நீ அப்பாவை தேடினா உனக்கு மோட்சம். ஒண்ணு வேண்டாங்க. அந்த சூரபத்மே சூரன் என்ன பண்ணா, சிவபெருமான்கிட்ட வாங்கின வரம் நம்மகிட்ட அதிகமா இருக்கு, நம்மளை யாராலும் அழிக்க முடியாது நினைச்சான். அப்போ முருகப்பெருமான் புத்தி சொல்றான், இறப்பதறியாமல் எரிய மிக கண்டாவி உற்போசிக்க சென்ற வெட்டியில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பில் உள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதம் மறந்து நாம் பெரிதனவே கம்பினான் சூரன் கெட்டனருக்கா நம்மனை. அதாவது விட்டில் பூச்சி எப்படி சாவும் தெரியுமா? ஒரு இடத்துல நெருப்பு கொளுத்தி போட்டீங்கன்னா அதுக்கு அது விட்டில் பூச்சி கண்ணுக்கு நெருப்பு உணவா தெரியுமா? விட்டில் பூச்சி கண்ணுக்கு உணவு நினைச்சு உள்ள பூந்து அழிச்சிக்குமா. அது போல அந்த மனிதர்கள் மாயையில மூழ்கி எதுக்கு வாழ்றோன்னே தெரியல. நம்ம பிறந்ததே முடிச்சது அப்பா அடையணுங்கிற எண்ணமே இல்லாம வெந்ததை திங்கிறான், விதி வந்தா சாகுறான், கடை மீண்டும் பிறவிக்குள்ளாயிரான். புழு விலங்கு பறவைன்னு 84 லட்சம் பிறவி எடுத்து வந்துடுறான். விடுதலையே அடையிறது இல்லவன். அதுக்குதான் அப்பாவை தேடணுங்கிறது. எதுக்கு வாழ்றானே தெரியல. என்ன நினைக்கிறான்? கல்யாணம் பண்றான், பொண்டாட்டி பிள்ளை பார்க்கறான், வீடை கட்டுறான், சொத்து சுகம் வாங்குறான், இதோட செத்து போனா எல்லாம் முடிஞ்சிருது, அவ்வளவுதான், இனி பொண்டாட்டி பிள்ளை சொத்து வச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரும். அட பாவி, அடே உன் வீடு அங்க இருக்குடா, மேல் வீடுடா. அதான் அப்படின்னு சொன்னான், பாவி அவன் செத்து பஸ்மமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினால் செய்திருவான். உடம்பு பசுமாயிரும், உடம்பு பிள்ளை குடி தூக்கி எரிச்சிருவான். ஒரு 1000 கோடி ஊழல் பண்ணி பிள்ளை குடி சொத்தி சேர்த்து வச்சு செத்துட்டான்னு வச்சுடுங்க, செத்து போயிட்டான். அவனுக்கு பிள்ளை குட்டி தூக்கி கொல்லி வச்சிருவான். உடலுக்கு கொல்லி வச்சு உடம்பு அழிச்சிருவான். ஆத்மா அழியாது, உடல் தான் பசுமாவும். அது ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டு. அவன் அதே 1000 கோடி ரூபா பங்களா முன்னாடி 10 தெருநாயா பிறந்து 10 குட்டி போட்டு அதே ரோட்ல திரிவான். ஆமா சொல்ற உண்மைங்க. 1000 கோடி ரூபா பங்களா கட்டி வச்சுக்கான்னு அந்த ரோட்ல இப்படி 2 தெருநாய் இருக்குமா, பொட்டை நாய். அந்த தெருநாய் வயிற்றுல குட்டியா பிறப்பான். அவனும் ஒரு பொட்டை நாயை பிறந்து 10 குட்டி போடுவான். நான் சொல்லல, பகவான் சொல்றான். அதனால இங்க பாருங்க, நீ உனக்குன்னு சேர்க்கிற என்ன தெரியுமா? நீ பிறருக்கு நீ எவ்வளவு தான தர்மம் கொடுக்குறியோ, நீ எவ்வளவு ஏழைகளுக்கு கொடுக்குறியோ, வாயிலா ஜீவராசிகளுக்கு நீ உணவளிக்கிறியோ, இது எல்லாம் உனக்கு வரும். இதுதான் நீ உனக்கு சேர்த்து வைக்கிற சொத்து. அததான் எங்க அப்பன் சொன்னான், பொன்னறிய கண்ணி பெற்ற பிள்ளைகள் வந்ததுண்டால் குர்ணி பொன் இடுவதற்கு கொடுத்து வைத்து இருக்குதப்பாங்க. நீ பண்ணா நீ தான தர்மம் செய்யற பிள்ளைகள், அப்பாவை தேடுற பிள்ளைகளுக்கு உனக்கு கைலாசத்துல சொர்க்கம் உனக்கு விருப்பப்படி வாழலாம், சொர்க்கம்னா போலாம். உனக்கு குறுநிப்பன் ஏக்கர் கணக்கில் உனக்கு செல்வத்தை கொடுக்கலாம், தங்கம் வைரம் வைடியூரியன் உடைய ஆத்மாவுக்கு, அந்த ஒளி உடம்புக்கு நீ ஆளலாம். பகவான் நினைச்சா ஒரு பூமி இல்ல 1000 பூமியை படைக்கலாம், அவ்வளவு சக்தி அவன்கிட்ட இருக்கு. அதனால உங்களுக்கு கொடுக்க முடியும். அவன் அதான் சொன்னான், பொன்னறிய கண்டிப்பட்ட பிள்ளைகள் வந்தால். இவன் ஏமா கூட்டு போயிட்டா அப்பாவிட்ட, அப்பா சிங்காசனம் நிறுத்துவான் சிவபுரம் முன்னாடி. அப்போ உன்னை நல்ல ஆத்மாவுக்கு என்ன கொடுக்குறான்? பொருணிப்பனிடுவதற்கு கொடுத்து வைத்திருக்கிறாங்க. பொன்னறிய கண்ணி பெற்ற பிள்ளைகள் வந்ததுண்டால். சப்த ரிஷிகளுக்கு ரிஷி பத்தினிகளுக்கு பிறந்தவங்க தான் மனிதர்கள். மகர்ஷி சப்தபூர்வ சத்வர மனசு மத்வா மனசு ஜாதா ஏசா லோக இமா பிரஜாங்க. இந்த பிரஜைகள் அனைவரும் சப்த ரிஷிகளிடம் உண்டானவர்கள், ரிஷி பத்தினிகளுக்கு பிறந்தவர்கள். இந்த பிரஜைகள் அனைவருமே இயற்கையாவே. ஆனா இவனுக்கு இந்த ஞானம் தவறி போனதுனால ஏதோ பூமியில கிடைக்கிற வஸ்து வச்சுக்கிட்டு இதான் வாழ்க்கை, ஒரு பதவி வந்து அற்ப பதவி வந்து ஆடுறானுங்க. சாதாரண ஒரு கட்சியில சின்ன பொறுப்பு கிடைச்சிட்டாலும் அவன் ஆட்டம் தாங்க முடியல. இது எம்எல்ஏனா சொல்ல வேணும், மந்திரியான சொல்லணுமா, அப்புறம் இன்னும் அதை விட உயர்ந்த பதவிகள் இருக்கு, இன்னும் 2 3 அவன் சொல்லியா வேணும். கருவம் வந்துடும், அழிஞ்சு போயிடுவானுங்க. இதான் நடக்கும். அதனாலயா நம்ம உலகம் இது இல்ல, இங்க ரோபோ சங்கரம் இல்லைங்க, எல்லா சங்கரம் போய் தான் ஆகணும். நீங்களும் போய் தான் ஆகணும், நானும் போய் தான் ஆகணும். கொஞ்ச நாள் நமக்கு அழைப்பு வரல, இன்னும் இருக்கும். நமக்கு அழைப்பு வந்தா தூக்கிட்டு போயிடுவான். ஆனா நீ அப்பாவை தேடினா என்ன கிடைக்கும்? அப்பா சொல்றான் பாருங்க, என் பேரில் அன்பு கொண்ட பக்தன் உயிரை எமன் வந்து பிடியான், வட்டமாம் கர்டனிட்டு வருவேன் நான் வைகுண்டம், தங்க திருத்தேறி கொண்டு என் மகன் எழுச்சிருவன். அப்பாவை தேடுற பிள்ளைகளுக்கு கடவானத்துல தங்க திருத்தேறி கொண்டு சிவபெருமா வந்து கூட்டு போனா வைகுண்டத்துக்கு. சிவனை தேடுற பிள்ளைகளுக்கு அப்பா சிவபெருமா வருவான். 2 ஒருத்தன் தான். நீ சிவனா நினைச்சா சிவன், பிரம்மா நினைச்சா பிரம்மா, விஷ்ணு நினைச்சா விஷ்ணு. முப்பொருளும் ஒரு பொருள் தான், ஒரே பரம்பொருள் தான். ஏகம் ஒரு பரமானதுன்ட்டான், ஒரே பரமாத்மா தான். நீ எப்படி என்னமோ வச்சுக்க. அதனாலயா வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. அதனால அரசியல்வாதிகள் தான் திருந்தணும். பதவி வெறி, பதவி மோகம், நாற்காலி சண்டை, என்ன செய்ய போங்கய்யா. நல்ல விளக்கம் ஐயா, நல்ல விளக்கம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது.
முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.